இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தொன்று தொட்டு வருகின்ற மரபு. அது எவ்வளவு சக்தியானது அப்படின்னு ஒரு சிலர் அறிந்திருப்பார்கள், ஒரு சிலர் அதை அறியாமலேயே விட்டிருப்பாங்க. நம்மள பெரும்பாலுமானவர் பார்த்தா குலதெய்வ ஆலயத்திற்கு போவாங்க, அங்கே போய் வழிபாடு செய்வாங்க, பூஜைகள் எல்லாம் சரியாக செய்து மன திருப்தியோடு வாழ்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அவ்வளவு முக்கியமாக சொல்லப்படுது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது? பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ரோல் மாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோல் மாடல் பார்த்திங்கன்னா வெளியே இருந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும்னு. ஒரு சிலருக்கு பிறரை ரோல் மாடலாக எடுக்கிறது பிடிக்காது. யார்கிட்டயாச்சும் கேட்டோம்னா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது புரிதலோட வித்தியாசம். எனது தாய் போல் யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்கள போல தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ இதே நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே பயணிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஆழ்ந்து தேட வேண்டும் அப்படின்ட்டு குருமார்கள் மூலமாகவோ சித்தாந்தத்தின் மூலமாகவோ தேடுபவர்கள் பேராற்றலை அடிப்படையாக கொண்டு தேடுதலை ஆரம்பிப்பார்கள். அவங்க என்னென்னா அவங்களுக்கு சில உபதேசங்கள் கிடச்சிருக்கும், அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வாறு தேட ஆரம்பிப்பார்கள். சில பேருக்கு அதில் பிடிமானம் இருக்காது. என்ன தான் சொன்னாலும் நம்ம சொல்கிற அந்த தெய்வ ஆற்றல்கள் மீது, அந்த ஆற்றல் நிலைகள் மீது அவர்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்காது, ஈர்ப்பு சக்தி இருக்காது. அதன் வழியாக அவர்களால் போக முடியாது. அப்போ அவர்களுக்கு எங்கே ஈர்ப்பு ஏற்படும் அங்கே இல்லை அப்படின்னு பார்த்தா குலதெய்வத்தின் மீது தான் ஈர்ப்பு ஏற்படும். ஏன்னா இது இரத்த வழி, அந்த இரத்த பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா நம்ம குலத்தில் முன்னர் தோன்றி நம் குலத்தை காத்த மாவீரர்களோ அல்லது அம்மாவோ அவங்களத்தான் நம்ம வழி வழியாக குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டு வருவோம். அல்லது நம்ம இனக்குழுக்களுக்காக உயிர் மாய்த்தவர்கள், உயிர் விட்டவர்கள், இந்த மாதிரி நிறைய சொல்லப்படும். காவல் தெய்வங்கள் எல்லாமே அப்படி தான் வர்றது. அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மால் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த பெரிய ஆற்றல்களை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் குலதெய்வத்தினுடைய ஆற்றலை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அந்த மரபு வழியே வந்தவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதில் மாற்று கருத்தே இல்லை. என்னதான் நாத்திகம் பேசினாலும் குலதெய்வ ஆலயத்திற்கு போய் நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆற்றல் அவர்களுக்கு உணர்த்தும். அதை உணர்ந்து கொள்வார்கள், வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. எவ்வளவு பேசுகிறவங்கள நம்ம பார்த்துருப்போம். குலதெய்வம் அதாவது குலதெய்வம் இல்லைன்னு இல்லை, தெய்வமே இல்லை அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க குலதெய்வ ஆலயத்தில் போய் சாமி ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அதை பற்றிய புரிதல் நமக்கு வேணும்ல. அப்போ அந்த வழிபாடு அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம். இப்போ இறை தேடலில் போகணும். அந்த இறை தேடல் ஒரு குருவின் மூலமாக இருக்குன்னா அவங்க நிறைய தீட்சை கொடுப்பாங்க, அது வழியாக போயிடுவாங்க. ஆனால் குலதெய்வத்துக்கு தீட்சை கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இன்ன முறையில் வழிபடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்தந்த நேரத்தில் தான் வழிபடணும்னு அவசியம் கிடையாது. அதை மரபை கெட்டியாக பிடிச்சுக்கணும், மரபை கெட்டியாக பிடிச்சுக்கணும். ஏன்னா அந்த தெய்வம் எப்போதுமே உங்களுடன் இருக்க போகிறார்கள், உங்களை சுற்றி இருக்க போகிறார்கள், உங்களுள் இருக்க போகிறார்கள், நீங்களாக இருக்க போகிறார்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் கோர்த்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அந்த குலதெய்வ அந்த நம்ம சொல்கிறோம்ல, இந்த மரபணு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட மரபணு கண்டிப்பாக உங்களுள்ள இருக்கும். அதனால் எளிதில் அந்த தெய்வத்தினுடைய ஆற்றலை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் சொல்லப்படுறது. அப்போ வழிபாட்டு முறைன்னு பெருசாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து வரலாம். அது எவ்வாறு இருந்தாலும் சரி, அந்த வழிபாட்டு முறைகளை அப்படியே கடைபிடித்தாலும் சரி. இல்லை என்கிட்ட பணம் இல்லை, என்னால் அவ்வளோவெல்லாம் செலவு செஞ்செல்லாம் வழிபாடு பண்ண முடியாது அப்படின்னாலும் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அதிகபட்சம் அம்மா அப்படிங்கிற வார்த்தை, அப்பா அப்படிங்கிற வார்த்தை, ரெண்டுமே பெரிய வழிபாட்டுக்கு நிகரானது அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. ஆலயத்துக்கு போகிறீங்க, ஒரு ரூபாய்க்கு சூடம் வாங்கி ஏற்றுறோம், ஒரு 5 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி விளக்கில் ஊற்றி ஏற்றுறோம். அம்மா அப்படின்னு கூப்பிட்டா அந்த குரலுக்கு இறங்காத தெய்வம் கண்டிப்பாக குலதெய்வமாக இருக்க மாட்டாங்க. குலதெய்வத்தை பொறுத்தளவு நீங்கள் பாசமாக ஒரு வார்த்தை, என்னை கை தூக்கி விடு அப்படின்னு சொன்னால் கை தூக்கி விடுவாங்க. என்னுடன் இருந்து வழிகாட்டு அப்படின்னு சொன்னால் வழிகாட்டுவாங்க. நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதும் நம்மளை யாரோ ஒருத்தர் தடுத்து இங்கே வேண்டாம் அப்படின்னு திசை திருப்பி விடுறதும், பெரிய ஆபத்து நம்மை நெருங்கும் போதும் கூட
நமக்கு முன்னர் யாரோ போய் அதை தடுத்து நிறுத்துவதும், இதுபோல உணர்வுகள் எல்லாம் நமக்கு ஏற்பட்டு இருக்கும். அந்த உணர்வுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா, உண்மையாக நிகழக்கூடிய அந்த குலதெய்வத்தினுடைய ஆற்றல் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். அப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் குலதெய்வத்தை வழிபடலாமா? வழிபடலாம். அப்போ அந்த நாளில் தான் வழிபடணுமா? அவசியமே இல்லை. எப்போ நினச்சாலும் போய் வழிபடலாம். அது நம்ம சொந்த வீடு மாதிரி. நம்ம ஏன் வர்றோம், எதுக்கு வர்றோம் அப்படின்னு கேட்குறக்கு அங்கே ஒருத்தருமே கிடையாது. ஏன்னா அது நம்ம வீடு. இப்போ நம்ம வேறு வீட்டுக்கு போனால் தான் நேரங்காலம் பார்த்து போகணும். வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையா, நம்ம போனால் ஏதாச்சும் இருக்குமா இருக்காதான்னு. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நேரங்காலம் கிடையாது. எப்போ வேணாலும் போகலாம். போயிட்டு வழிபாடு செய்யலாம். அம்மாவோட அருளையோ அப்பாவோட அருளையோ நீங்கள் பூரணமாக பெற்று வரலாம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம வீட்டுக்கு போகிறோம், பெரியவங்க இருக்காங்க, வெறுங்கையை வீசிக்கிட்டு போக முடியாது. அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம், அவங்களுக்கு பிடிச்சதாக ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம். அதே போல் தான் குலதெய்வத்த ஆலயத்துக்கு போனாலுமே அவங்க சாப்பிட்றதுக்கு அல்லது அவங்க மன மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு நமக்கு இந்த பாரம்பரியத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்தந்த படையல் போடணும் அப்படின்ட்டு, அதற்கானதை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம், இல்லை மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம். அதெல்லாம் அவங்க சூட்சமமாக இருந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிங்கும்போது மன மகிழ்ச்சியாக இருக்குள்ள. அந்த எல்லைக்கு போயிட்டாலே ஒன்றும் இல்லை. நீங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறீங்க, வருஷத்துக்கு ஒரு முறை போகிறீங்க, அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. காரணம், நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் மீது ஆசைப்பட்டல்ல, நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு. அதே தான் குலதெய்வ ஆலயத்துக்கும் பொருந்தும். வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது எப்பயாச்சும் ஒரு முறை போனாலும் அன்பாக நீங்கள் போய் பக்தியாக வழிபாடு செய்யும்போது, என் பிள்ளை என் இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்மையாகவே முழுமையாக அவர்களுடைய பூரணமான அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியம். அந்த வாசலுக்கு போய் நிற்கிறீங்கன்னா மனசில் குழப்பம் இருக்கக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, திருமண தடையாக இருக்கலாம், வேலை இல்லை பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அங்கே போய் மன திருப்தியாக நம்ம தாத்தா பாட்டிகிட்ட பேசுகிற மாதிரி உரிமையாக எனக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுங்க அப்படின்னா அதுக்கான வழியை அவர்கள் காட்டுவார்கள். அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை நினைக்கின்ற அந்த ஒரு நொடி எல்லாமே மாறி போகும். கண்கூட அனுபவிச்சவங்க இருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். நம்ம சொல்கிறத விட அனுபவத்தில் உணர்ந்திருந்தால் இது புரியும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது, அம்மா அப்படிங்கிற அந்த திருநாமத்தை மட்டும்தான் சொன்னோம், காணாமல் போச்சு அந்த பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. அதுபோல் உணர்வுகளுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்ததுன்னா அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அம்மாவுடைய ஆற்றல், அப்பாவுடைய ஆற்றலை எளிதில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த வழிபாட்டை எப்போவுமே விட்டுறாதீங்கன்னு தான் அடியேன் கேட்டுக்கொள்வது. இதில் இந்த சிறுதெய்வ வழிபாடு பெருதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களால் ஒரு ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னாலே நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம சிவத்தை உணர்ந்துக்கணும், அதே போல் சிருஷ்டிகர்த்தாவை உணர்ந்துக்கணுங்கிறது உண்மை இல்லைங்களே. எடுத்ததுமே நம்மளால் அவங்கள உணர்ந்துக்க முடியலைன்னாலும் குலதெய்வத்தை உணர முயற்சி செய்கிறோம், அவங்கள இருப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக நம்ம அப்படியே படிப்படியாக பிடிச்சிக்கிட்டு அடுத்த நிலைக்கு போக முடியும். சில சித்தர்களுக்கு அந்த ஞானம் கைகூடுவதற்கு அவர்கள் குலதெய்வம்தான் அருள் புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறதுலேருந்து தெரிஞ்சுப்போம். அப்போ பிடிக்க வேண்டியவர்களை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அது குலதெய்வமாக இருந்தாலும் சரி, குருவோடைய அறிவுரைப்படி நாமாவளிகளை சொல்லி இறையாற்றலை பிடித்து கொண்டாலும் சரி, நமக்கு தேவை அப்படிங்கிறது ஞானம். அந்த ஞானம் எவ்வாறு கிடைக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கிறதோ அவ்வாறே கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான் சொல்கிறது, குலதெய்வ வழிபாட்டை எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டுறாதீங்க. இதுவரையிலும் குலதெய்வம் என்னன்னு தெரியலனா கூட தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி எடுங்கள், கண்டிப்பாக வெளிப்படும். தேடி போங்க, கிடச்சிடும். சிவாய நம.